Hi students, good morning. 10th standard mathematics. Today's class வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூட்டியை பார்க்குறோம். சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5 பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 2.5 அதில் 6 சம் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா if 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், if 9 times 9th term is 9 times 9th term into 9 times of the 9th term, ஓகேங்களா? 9 times of the 9th term is equal to the equal எதுக்கு 15 times 15th term. ஓகே, ஸோ 9 முறை வந்து 9th terms 9 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி 9 times is equal to the 15 times of 15 முறை. ஓகே, 15 times of 15th term, 15வது டேர்மு 15 முறைக்கு மல்டிப்ளை பண்ணுறதும் 9வது டேர்மு 9 முறை மல்டிப்ளை பண்ண வேல்யூவும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? ஷோ தட் த 24th term is 0. Okay, 6 times 24th term is 0. 6 times of 24th term is 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை நம்ம ஒரு ஃபார்மேட்டாக ஃப்ரேம் பண்ணி எழுதும்போது 9 times of 9th term is equal to 15 times of 15th term, இது ரெண்டு ஈக்குவல் எடுத்துக்கிட்டு 6 times of 24th term ஆனது 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். கொஷின் வந்து ஒரு க்ரியேட்டிவாக நம்மளுக்கு இப்படி கேட்டிருந்தாலும் சரிங்களா, புதுமையாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஈஸியானது. அது எப்படி போகிறதுன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 9 times of 9th term. ஓகேங்களா? ஸோ கவனிங்க, சொல்யூஷன் 9 times of 9th term அப்படின்போது nth term in AP, nth term of AP வந்து என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? Tn equal to A plus n minus 1 into D, இதுதான் நம்முடைய ஃபார்முலா. ஓகேங்களா? nth term of AP அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லியிருக்கானே. இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் nth டேர்முக்கான ஃபார்முலா Tn equal to A plus n minus 1 into D அப்படின்னு தான் ரீட் பண்ணுவோம். இதில் வந்து nth டேர்ம்ன்றதுனால Tn போடுவோம். ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ். ஓகே, சாரி சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு சொல்லுவோம், அண்டு காமன் டிஃப்ரென்ஸை டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது காமன் டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிகினிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா அவங்க நல்லா தெரியும். இதிலே நம்ம nth டேர்ம் கொடுத்துட்டு கண்டுபிடி சொன்னாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே பேட்டர்னில் பார்க்கும்போது இப்போ நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா வந்து 9 times of the 9th term. அப்போ 9th term into 9 times, அப்போது 9 times of 9th term. இது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்? n equal to 9 யூஸ் பண்ணலாம் ஒரு முறை. அப்போ 9 times of 9th termனா 9 times of 9th term 9 into T9 equal to, ஓகேங்களா? இப்போ பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆக பாருங்க, 9 times of 9th term. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்லுவோம்? T1 எடுப்போம். செகண்ட் டேர்ம் T2 எடுத்துப்போம். இப்போ 9th term T9, 9 times of 9th term. Okay, so 9 times of 9th term is equal to 15 times of 15th term. ஓகேங்களா? 15 times of 15th term. இதான் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இரண்டு ஈக்குவல் அப்படின்னும் போது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6 times of 24th term equal to 0 is 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஷோ தட் 6 times of 24th term is 0. 24th term 6 டைமால் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஷோ தட்னு இருக்காங்க. பார்ப்போம். முதல்ல நம்ம nth டேர்முக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்படின் போது பார்த்தீங்கன்னா 9 times of 9th term, 9 times of 9th term is equal to 15 times of 15th term
இப்படி கொடுத்துருக்காங்க. இது நம்ம காமனாக நம்ம வந்து 9 15 அப்படியே வச்சும் போடலாம், இல்லை காமனாக டிவைட் பண்ணிட்டா கூட போதும். 3 டேபிள் ரெண்டுமே போகும்போது நம்ம காமனாக 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 3 3s are 9, 3 9 ஈக்குவல் டு 3 5s are 15. ஓகேங்களா, 3 3s are 9, அதனால 3ஆல் டிவைட் பண்ணிட்டு 3 கிடைக்கும். 15 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 5 5 3s 15 இல்லையா, 5t15 அப்படின்னு எடுத்துப்போம். 3ஆல் டிவைட் பண்ணிட்டா காமனா. ஓகேங்களா, அப்படியே தான் போடலாம், எப்படி போடலாம் ஈஸி தான் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 × t9 t9 எடுத்து நம்ம இங்கே பாருங்க nth டேர்மில் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து n வேல்யூ பாருங்க, tn = a + n - 1 × d. n வேல்யூ என்னன்னு எடுத்துருமோ அதில் ஒன்று சப்ராக்ட் பண்ணிட்டு d ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ பாருங்க t2 = a + n வேல்யூ 2 2 - 1 × d. நீங்கள் 3ஆக மாற்றிக்கணும், ஈஸியாக இருக்கும், கிளியராக தெரியும். 3 n வந்து 3 தான், t3 = a + n - 1 × d னா என்ன வரும்? t3 = a + 2 3 - 1 2d. அப்போ டேர்ம் 3 னா a + 2d தான் வரும். ஓகேங்களா, இதான் வந்து ஃபார்மேட். இப்போ t3 = a + n - 1 × d னா a + 2d கிடைக்கும். ஸோ இதே போல இந்த அப்போ t9 என்ன வரும் பாருங்க, t9 போது a + n வேல்யூ என்ன, 9 9 - 1 8 8d அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதே போல் 5 போட்டுக்கோங்க. 5 × n வேல்யூ என்ன, 15, a + 15 - 1 14d. ஓகேங்களா, 14d. ஸோ 5 × a + 14d, 3 × a + 8d. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது. ஸோ இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம், 3ஆல் 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். அட் த சேம் டைம் இங்கே 5ஆல் 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணிப்போம். 3 × a 3a + 8 3s are 24 24d. ஓகேவா, ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × a 3a 3 8s are 24 24d. அண்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × a 5a + 15 4s are 15 4s are வந்து 70. ஓகேங்களா, 5 4s are 20, 0 remaining 2, 5 1s are 5 7. ஓகே, 70d. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம வேரியபிள்லாம் ஒரே சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நம்ம இங்கே அப்படி பார்க்குறச்ச இந்த வேல்யூலாம் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ஈக்குவல் தாண்டி ரைட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ 5a அப்படியே இருக்கும், 5a 3a ஈக்குவல் தாண்டி தான் -3a 24d ஈக்குவல் தாண்டி வரணும், 70d அப்படியே இருக்கும். 70d - 24d. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டன்ட் இங்கே எதுவும் இல்லை, ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 5 - 3 2 2a. ஓகேங்களா, ப்ளஸ் 70 - 24 46 46d ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் தாண்டி கொண்டு வந்தது தான். அது ஒன் செகண்ட் நான் திரும்ப சொல்கிற மாதிரி, இந்த சைடில் இருக்க 2 டேர்மும் ஈக்குவல் தாண்டி இன்னொரு சைடு டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் தாண்டி 2 டேர்மும் கொண்டு வரும்போது 3a வந்து -3a மாறும், 24d × -24d மாறும். ஓகேங்களா, இந்த 2 டேர்ம் அப்படியே இருக்குது. அப்போது இந்த 2 டேர்மே +5a + 70d வச்சுட்டோம், -3aவாகவும் -24dஆகவும் மாற்றியாச்சு. ஓகேங்களா, இப்போ ஏவோட ஏவை சப்ராக்ட் பண்ணுறோம். 5 - 3 2 அண்ட் 70 - 24 46d. இந்த டேர்மில் 22 அந்த 46 காமனாக இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டா a + 46 23d. ஓகேங்களா, 46 2ஆல் டிவைட் பண்ணும்போது 23d ஈக்குவல் டு 0. பாருங்க, a + 23d = 0 நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய ஷோ தட் என்ன கேட்டிருக்காங்க, நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா 6 times of 24th term 6 times of 24th term is 0ன்ட்டு 24th termனா என்ன வரும் நம்மளுக்கு, t24 = a + n - 1 × d a + 24 - 1 23dன்னு வரும் t24. அப்போ t24 என்ன சொல்லுவீங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா t24 = a + 23d தான் வரும். ஓகேங்களா, அப்போ 24 டேர்ம் இது 6 டைம்ஸ் வரும்போது நான் இங்கே முதல்ல எழுதுகிறேன் t24 = 0. therefore 6 times of t24
6 times of T24 equal to 0. ஓகேங்களா, 6 times of T24. ஓகே, பாருங்க. ஓகே, ஸோ 6 times of T24 equal to 0. சரியா, ஸோ ஒன்ஸ் அகேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். T24 equal to 0. ஸோ T24 equal to என்னென்னு வரும்னு சொன்னேன், A plus 23D. ஓகேங்களா, அப்படிங்கும்போது இதே இப்படி இம்ப்ளைஸ் கூட போடலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு விசிபிளாக இல்லைன்னா T24 0. அப்போ 6 times of T24, அது எத்தனை டைம்ஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா, T24 0 போது 6 மல்டிப்ளை பண்ணாலும் சரி, 9 எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 into any value multiplication 0 தான் கிடைக்கும். அப்போ 6 times of T24 equal to 0. hence proved. ஓகேங்களா, hence proved எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரஃப் ஒர்க் தான் இது, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஒன் செகண்ட் திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இது. 9 times of 9th term is equal to the 15 times of 15th term. Then show that 24th 6 times of 24th term. ஓகேங்களா, பாருங்க, 9 times of 9th term is equal to 15 times of 15th term. Then show that 6 times of 24th term is 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 times of 9th term எடுத்துட்டோம், 15 equal to 15 times of 15 term எடுத்துட்டோம். காமனாக 3 டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து T9 அப்படின் போது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஃபார்முலா படி A plus n minus 1 into D அப்படின்ற ஃபார்முலா படி nth வேல்யூ 3 எடுத்தோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும்போது 24th இந்த ஆன்சர் வரும். இப்போ என்ன எடுக்குமோ அதோட ஒரு நம்பரை டிக்ரீஸ் பண்ணிட்டு D பக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா, எந்த எண்ணெய் எடுக்குமோ அதோட 1 டிக்ரீஸ் ஆகிட்டு n minus 1 அப்படின்னா D கிடைச்சிடும். அப்போ T9னா A plus 8D, T15னா A plus 14D. ஓகேங்களா, அப்போ T7னா A plus 6D அப்படி வரும். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்துங்க. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு, அது 5 2 டேர்ம் மல்டிப்ளை 2 டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அண்ட் 3A plus 24D கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 3 8s are 24, 3 1s are 3. ஓகே, 3A into A 3A, 3 8s are 24, 5A into A 5A, 5 14s are 70D. ஓகேங்களா, அடுத்து இந்த டேர்ம் ரெண்டும் அப்படியே இருக்கும். ஈக்குவல் தான், இந்த 3A plus 24 ஈக்குவல் தாண்டி சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேல்யூ மைனஸாக நெகட்டிவாக மாறும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2A plus 46D கிடைக்கும். ஓகேங்களா, 70 minus 24 46. இது ரெண்டுமே 2 டிவைட் ஆகும்போது A plus 23Dன்னு கிடைக்கும். அப்போ A plus 23Dன்னு என்ன, T24னா தான் வந்து A plus 24D, 24 minus 1 23D மாறிடும். அப்போ A T24 equal to A plus 23D கிடைச்சிருக்கும். அப்போ A equal to இங்கே ஆன்சர் நம்மளுக்கு 2A plus 24D கிடைச்சிருக்கு. அது T24 ஸ்டெப்புடைய ஆன்சர் தான். அப்போ T24 equal to 0 எடுத்துட்டோம். implies 6 times of 24th term கொடுக்கவே 6 into T24 equal to 0 எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஐ மீன் T24 0 அப்படிங்கும்போது அதை 6 அந்த T24 0 போது 6 மல்டிப்ளை பண்ணோம், இல்லை எந்த நம்பரோட அந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அது ஃபுல்லாக 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா, 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், 0 தான் வரும் போது அது T24 is 0 போது 24th term 0 போது 24th term 6 மல்டிப்ளை பண்ணுறோம். 6 times of T24 is also 0. hence proved. ஓகே, கிளியராக நோட் பண்ணிக்கங்க. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8 hence proved எழுதியிருக்கேன் இது. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து ஷோ தட்டுன்னு கொடுத்தாங்கன்னா hence showed இல்லை proved எழுதியாகும், அது முக்கியமானது. ஓகே, இதுக்கு ஒரு பாக்ஸ் கூட போட்டுக்கங்க அழகா. next question. Question number 8. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. K வேல்யூ கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒன்று மட்டும் பாருங்க,
எப்போவுமே எந்த கொஸ்டின் பார்த்தாலும் இன்னும் இந்த மாதிரி கொஸ்டினாக இருக்குது, இது எப்படி புரியுதோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கவே கூடாது. எல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பண்ணுவோம். ஒரு எக்ஸசைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னாலும் ரொம்ப ஈஸியானது, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதில். ஓகேவா? ஸோ கிளாஸஸை கரெக்டாக பாருங்கள். இந்த செகண்ட் கொஸ்டின் நம்பர் 8 என்ன சீக்வன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 3 + k 3 + k 18 - k சொல்யூஷன் 3 + k 18 - k 3 + k 18 - k minus 5k + 1 5k + 1 இது கொடுத்துருக்காங்க. ஆர் இன் ஏபி தென் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபி அப்படின்போது ஆர் இன் ஏபி எல்லாம் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் போது கே வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. நம்ம இதை T1 T2 T3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது டேர்ம்ஸுடைய டிஃப்ரென்ஸு காமன் டிஃப்ரென்ஸ்லாம் ஈக்குவல். ஓகேங்களா? இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் காமன் டிஃப்ரென்ஸ்லாம் ஈக்குவல் போது நம்ம T2 - T1 டி வேல்யூ என்ன, டி ஈக்குவல் டு காமன் டிஃப்ரென்ஸ்னால் T2 - T1 இது போடுவோம். அப்படின்னா நம்ம டி ஃபைன் பண்ணுறோம். ஸோ the given terms on AP the common difference are same அப்படின்போது T2 okay T2 minus T1 the given terms are in AP the common difference are same since the given terms are in AP okay the statement is no since the given terms are the since the given terms are in AP கொடுத்துற terms are AP அப்படின்னு கொடுத்துருக்கும்போது the common difference are same since the given terms are in AP therefore the common difference are same okay common difference are same the common difference are same அப்படின்போது common difference D ன்னு சொல்லுவோம். அப்படின்னு அதனால ஸோ என்ன பண்ணலாம் இங்கே T2 - T1 equal to T3 T1 T2 T3 போது T2 - T1 equal to T3 - T2 T3 - T2 இதை ஃபைன் பண்ணிட்டு நமக்கு கிடைச்சிரும். அப்போ T2 வேல்யூ என்ன 18 - k into minus of T1 3 + k equal T3 5k + 1 5k + 1 minus T2 18 - k so 18 - k இங்கே பாருங்கள் இது T2 - T1 T3 - T2 இதான் ஃபார்முலா இதுக்கு 18 - k அப்படியே போகிறோம் 18 - k மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -3 - k equal 5k + 1 அப்படியே எழுதிக்கலாம் -18 - k இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து -k -2k வரும் 18 - 3 18 - 3 15 நான் கான்ஸ்டன்ட் பாருங்கள் 18 - 3 15 - k -2k ஈக்குவல் இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா 15 ஓகே 18 + k ஓகே 18 - 1 பார்த்தீங்கன்னா வந்து -17 வந்துடும். ஓகேங்களா -17 அண்டு கே பார்க்கும்போது 5 + 1 6k + 6kன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ கேலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஓகே அப்படின்போது கே பார்த்தீங்கன்னா +6k இருக்கு இல்லையா, இந்த கே வந்து ஈக்குவல் தாண்டி கொண்டு போயிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா 6k இருக்குது, இந்த 2k போயிடும் 6k இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவல் தாண்டி கொண்டு போயிடுறோம். ஓகேங்களா? இப்போ 6k அப்படியே இருக்கும் -2k +2k ஈக்குவல் இந்த ரெண்டு டேர்ம் தான் மாற்றுறோம். அதை இப்போ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது 6k அப்படியே இருக்குது -2k ஈக்குவல் தாண்டி போகும்போது +2k மாறும். அண்டு 17 ஒரே சைடு தான் இருக்குது 15 ஈக்குவல் -15 +15 -15 மாறும் -2 +2 மாறிடுச்சு. ஸோ ஈக்குவல் தாண்டி சேஞ்ச் பண்ண மாதிரி தான் அது. அப்போ பாருங்கள் 6 + 2 8k ஈக்குவல் இது ரெண்டு சேம் வந்து இது
மைனஸா பார்க்கச்சா 8 ஸோ கவனிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஈக்குவல் தான் கொண்டு போகிற மொத்தமே பார்க்கும்போது ஒரே ஸ்டெப்பாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18 - 1 17 5 + 1 6k ரைட். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஈக்குவல் தான் கொண்டு போகும்போது மொத்தமாக சிம்பிள் பண்ணி ஒரே ஈக்குவேஷனாக மாற்றிடலாம் நம்ம. சரிங்களா? ஒரே ஈக்குவேஷனாக மாற்றும்போது -17 15 -17 + 6k. ஓகேங்களா? அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே இருக்கும். இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி கொண்டும்போது -15 + 2k = 0. சரிங்களா? ஸோ 17 + 6k 17 + 6k அப்படியே இருக்குது. இது ரெண்டு சம்பவம் ஈக்குவல் தானே போகும்போது 15 -15 ஆகும், மைனஸ் ப்ளஸ் 2k மாறியாச்சு. இப்போ இது ரெண்டு சிம்பிளை பண்ணுங்க. 6 + 2 8k. ஓகேங்களா? 8k நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 34 ஓகே. 20 31 32 ரைட். எஸ் 32. ஸோ 17 15 17 போது -32 + 8k = 0. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். ஸோ -17 -15 -32. ஓகேங்களா? ப்ளஸ் 8k இருக்குது. இந்த 8k இதே சைடு இருக்குது. இந்த -32 ஈக்குவல் தான் கொண்டு போகும்போது 8k இது உங்களுக்கு விசிபிளாக பாருங்க. 8k = +32 கிடைச்சிடும். k = k = நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இது இம்ப்ளைஸ் k = 32/8. k = 4. 8 4s are 32. போர்டு உங்களுக்கு தெரியுதா பார்த்துக்குங்க. ஓகே. 8 4s are 32. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஈக்குவல் கொண்டு போயிடும். அப்போ -15 -15 மாறிடும். -2k + 2k மாறியாச்சு. ஸோ எல்லா டேர்ம்ஸ் ஒரே சைடு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 மாற்றிட்டோம். k வேல்யூ ஆட் பண்ணால் 6 + 2 8k. 15 -15 -17 -32. ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் -32 ஈக்குவல் தாண்டி கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 8k = 32. k = 32 /8. 8 4s are 32. ஸோ k வேல்யூ இஸ் 4. உங்களுக்கு k வேல்யூ கேட்டிருக்காங்க. k வேல்யூ ஆனது 4னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ரொம்ப ஈஸியானது. இஃப் த நம்பர்ஸ் x, 10, y, 24, z ஆர் இன் ஏபி ஃபைண்ட் x, y and z. x, y, z மூணு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு ஏபி சீக்வன்ஸு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? இதில் வந்து இந்த கிவன் சீக்வன்ஸ் என்ன? x 10, y 24, z. ஓகே. since the given terms are in AP, இதுலையும் பார்க்கும்போது காமன் டிஃபரன்ஸ் ஆர் சேம் போது நம்ம முன்னாடி இந்த சம் போடுறதுல இதே பேட்டர்ன் தான் இந்த சம் இந்த வரக்கூடிய சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கவனிச்சிக்கங்க. the given number terms are in AP இங்கே எழுதப்படியே since the given terms are in AP. கொஸ்டின் நம்பர் 9 கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அது பார்த்தீங்கன்னா x 10, y 24. x, 10, y 24. okay. x 10, y 24, z எல்லாம் கொடுத்துட்டு ஆர் இன் ஏபி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின் போது எக்ஸ் ஒய் இசட் உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. since the given terms are in AP, therefore the common difference are same. டிஃபரண்ட் போட்டு புள்ளி வச்சு அது வந்து ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்க. ஓகே. ஆர் இன் சேம். காமன் டிஃபரன்ஸ் சேம் போது நம்ம இங்கே T2 T3
இல்லை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ T1 T2 T3 T4 அண்ட் T5 வரை இருக்குது. 5 டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸு 10 ஒய் 24 அண்ட் இசட் 5 டேர்ம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 டேர்ம்ஸ் வச்சு நம்ம இப்போது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து T2 மைனஸ் T1 T2 மைனஸ் T1 ஓகேங்களா, அண்டு T3 மைனஸ் T2 கண்டினியூவாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 அண்டு T4 மைனஸ் T3 T4 மைனஸ் T3 T4 மைனஸ் T3 ஒரு டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் இருக்கா, 1 2 3 4 கூட எழுதிக்கலாம் நமக்கு. ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். T3 அடுத்து என்ன போடலாம், T4 மைனஸ் T3 T5 மைனஸ் T4 T5 மைனஸ் T4 இதெல்லாம் வந்து ஒரு கொடுத்துருக்க அந்த 5 டேர்ம்ஸ் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இது வேல்யூ அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், T2 10 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு கிளியராக எழுதிங்க. T3 ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் இசட் மைனஸ் 24. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி நார்மலாக வந்து 2 வேரியபிள் சால்வ் பண்ணுற லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம் இல்லையா, அதே பேட்டர்லேயே சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸு ஒய் இசட் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து காமனாக வந்து நம்ம ஒரே டேர்ம்ஸு எக்ஸு ஒய் இது மாதிரி காமனாக முதல்ல எடுத்துகிட்டா நம்ம ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 10 24 மைனஸ் ஒய் ரெண்டுமே ஒரே வேரியபிளுக்கு, ரெண்டுமே ஒரே வேரியபிளாக இருக்கும். முதல்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் 24 மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஒய்லாம் ஈக்குவல் ஒன்று தரும். ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் தானே ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 24 மைனஸ் 10 ப்ளஸ் 10 ஆகிடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் தாண்டி சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் மாறும் சொல்லியிருந்தேன். மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யாக மாற்றிட்டேன். மைனஸ் 10 ப்ளஸ் 10 மாறிடுச்சு. அப்போ ஒய் ப்ளஸ் ஒய் 2y ஈக்குவல் டு 34 ஒய் ஈக்குவல் டு 34/2. இப்போ ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஒய் ஈக்குவல் டு 17. ஓகேங்களா? ஒய் வேல்யூ 17 போர்டு தெரிஞ்சா பார்த்துக்க. ஒய் ஈக்குவல் டு 17 ஒய் வேல்யூ நம்மளுக்கு 17 கிடச்சிச்சு. ஸோ ஒய் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸோட ஈக்குவல் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் 10லாம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதோட சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 மைனஸ் எக்ஸு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஈக்குவல். அப்போ எந்த 2 டேர்ம் வேணால் எடுத்தோம் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்படி தான் போகணுன்னுலாம் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் வேல்யூ நம்மளுக்கு இருக்கும்போது அந்த ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்படி பார்க்கணும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபைன் பண்ணதை எடுத்து வேறு எந்த ஈக்குவேஷனோட ஈக்குவல் பண்ணும்போது நியூவாக ஒரு வேரியபிள் ஃபைன் பண்ணலாம். அப்படி தான் பார்த்தா ஒய் வேல்யூ கிடச்சிருக்கு. ஒய் எடுத்து ஈக்குவல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வேல்யூனா 17 மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 10 7 எக்ஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதை பார்த்துங்க. ஓகே, ப்ளஸ் 10 ஈக்குவல் என்னன்னா மைனஸ் 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 7 மைனஸ் 10 3 கிடைக்கும். ஐ மீன் மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே மைனஸ் எக்ஸு மைனஸ் 3 எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் வேல்யூ 3. ஓகே, எக்ஸ் வேல்யூ 3 கிடச்சிருக்கு. ஒய் வேல்யூ 17 போட்டிருக்கோம். சரிதானா? மைனஸ் இருக்குது, மைனஸ் ரெண்டு மைனஸு, 2 மைனஸ் என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3. நம்ம இசட் மாதிரி தான் ஃபைன் பண்ணோம். இப்போ இசட் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இசட்டோட பார்த்தா ஒய் மைனஸ் 24 இசட் மைனஸ் 24 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ இதே டேர்மோட எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் இருக்க இந்த 10 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது பிகினிங் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஒரு எம்ப்ளாயிஸ் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அண்டுன்னு எழுதி ஒரு கண்டினியூட்டி அண்டு நெக்ஸ்ட்டு அண்டு இசட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாயிஸ் எக்ஸ் என்ன இருக்குது, 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் வேணும். இசட் மைனஸ் 24 எடுத்துக்கிறோம்.
10 minus x equal to z minus 24. அப்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மைனஸ் எக்ஸ் வேல்யூ என்ன 3 equal z minus 24. 10 minus 3 equal to x value 3. Okay, 10 minus 3 equal to z minus 24. 10 minus 3 வந்து நமக்கு என்ன 7 equal to z minus 24. ஓகேங்களா, இப்போ அந்த z அதே சைடே இருக்குது, ஒரே சைடு இருக்குது. 7 ஈக்குவல் z கூட இருக்க டேர்ம் என்ன மைனஸ் 25 ஈக்குவல் இருந்தால் ப்ளஸ் 24. ஓகேங்களா, இப்போ 7 + 24 31 ஈக்குவல் டு zன்னு சொல்லலாம். z வேல்யூ வந்து 31. சரிங்களா சார்? ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கேட்டிருக்க எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். therefore the values of x equal to 3, y equal to 17 and z equal to 31. ஓகேவா? ஓகே, ஸோ செக் பண்ணிங்க. எக்ஸ் வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கு, ஒய் 17, இசட் வந்து 31. ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல வந்து இந்த டேர்ம்ஸ் ஆர் ஏபி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது ஏபின் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டென்ஸ் எழுதிக்கணும். இதெல்லாம் ஏபின் போது காமன் டிஃபரன்ஸ் தான் சேம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிட்டு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5 போட்டு T2 minus T1, T3 minus T2 equal to T4 minus T3 equal to T5 minus T4. இந்த ஃபார்முலா தப்பாக எழுதக்கூடாது. ஓகே, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்டு, 4 minus 3, 5 minus 4. ஓகேவா, இதுதான் இப்படி தான் எழுதணும். அதோட வேல்யூஸை ஈக்குவல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம எந்த 2 ஈக்குவேஷன் வேணும் 2 டேர்ம் வேணும் எடுத்து சால்வ் பண்ணலாம். அதாவது எது எடுத்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 24 minus y equal to எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்யும் தெரியாது இசட்டும் தெரியாது. ஆனால் இதில் எடுத்துட்டு சால்வ் பண்ண முடியும்னா முடியாது. ஆனால் நம்ம எடுத்துக்கும் போது காமனாக எதை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒய்யாக இருக்குது, அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை போல தான் பார்க்கணும். இது ரெண்டுத்துமே ஒய் இருக்குது, அப்போ ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா, 2 times of y வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய் வேல்யூ கிடச்சிது. ஒய் வேல்யூ கிடச்சோடனே ஒய்யோட நம்ம என்ன பண்ணலாம், இசட்டையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக, இல்லை எக்ஸோடையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா, எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் இதே டைமத்துக்கு இசட்டோட சப்ஸ்டிட் பண்ணும்போது இசட் வேல்யூ கிடைக்கும். ஸோ எந்த டேர்முக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும்னு முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த வேல்யூ எடுத்து இன்னொரு டேர்முக்கு சப்ஸ்டிட் பண்ணி அடுத்தடுத்து தேவையான வேரியபிள் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம 9th நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ 9th வந்து சிம்பிளிஃபிகேஷன், சப்ஸ்டியூஷன் மெத்தடு, எலிமினேஷன் மெத்தட்லாம் கூட இது போல் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 7, 8 and 9 பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த 3 times நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த ஃபேர் நோட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபேர் நோட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட்டில் எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் எழுதுறீங்கன்னா எனக்கு கிளியராக தெரியணும். டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.